இவர் உண்மையாலுமே ஈசன் திருவடியை பின்பற்றி வந்தவர். ஈசனும் இவரும் ஒருத்தர் தான். இவர் கொஞ்சம் மாறுபடுறது எங்க அப்படின்னு கேட்டா, இவர் தான் நான் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், மக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க உச்சரிக்கும் போது அவர் ஸ்ட்ரெயிட்டாவே வரார். அவர் வர்றத நான் இப்படி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், ஜாதகம் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு சுருட்டு வாசனை என்னை சுற்றி வரும். வந்துட்டார், அப்படி வருவார் ஒரே செகண்ட். அப்படி என் டேபிளில் சுற்றிட்டு திருப்பி அந்த வாசனை, ஆக்சுவலாக அந்த வாசனையே இப்படி சுற்றி வரும். அவர் வராருங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே பயம், நடுக்கம், சந்தோஷம், இந்த ரெண்டுமே இருக்கும். டக்குன்னு அப்படியே வெளியே போயிடுவார். இது இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு விபூதி ஸ்மெல் அடிக்கும், குங்கும ஸ்மெல் அடிக்கும், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அடிக்கும். டக்குன்னு அந்த ஸ்மெல் வரும். அந்த ஒரு ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி, ஏன்னா அந்த ஸ்மெல்லே இப்படி ரொட்டேஷன் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்மளை சுற்றி வராரு, பார்க்குறாரு, திரும்பி போயிடுவார்.